சத்து மாவு நான் எப்பவுமே வீட்டில் தாங்க அரைப்பேன். இன்றைக்கி அரைக்க போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். அதுக்கு ராகி, கம்பு, கருப்பு சுண்டல், மக்காச்சோளம், சோளம், மொச்சை, கொள்ளு, ராஜ்மா, சோயா, வேர்க்கடலை, கோதுமை, பச்சைப்பயிறு. இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஊறணும். ஊற போட்டதை நைட்டு 10 மணி வாக்கில் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் நல்லா இருக்க கட்டி வச்சிடணும். மறுநாள் காலையில் கட்டி வச்சதை நல்ல வெயிலில் காய வெட்டிக்கணும். இதை மாதிரி 2 நாள் காய வச்சிக்கணும். பாருங்கள், காலையில் ஊற வச்சது நல்லா ஊறி மேலே வந்துருச்சு. இப்போ இதை ஒரு துணியில் கட்டி முளை கட்ட விட்டுடலாம். இதை மாதிரி இதை துணியில் கட்டி ஓவர் நைட் முளை கட்ட வைக்கணும். இது பாருங்கள், நேற்று நம்ம கட்டி வச்சதை இப்போ காலையில் 10 மணி வாக்கில் பிரித்தேன். எவ்வளோ நல்ல முளை கட்டி வந்துருக்காங்க, நல்ல ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு. இது அப்படியே ஒரு 2 நாளைக்கு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். 2 நாள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா காஞ்சிடுச்சு. ஆனாலும் இதை லைட்டாக வறுத்துக்கலாம். இதோடு சேர்த்து வறுக்க வேண்டியதை பார்க்கலாம். கொஞ்சமாக குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கேன். அரிசி கொஞ்சம், சிகப்பவுல், கருப்பு கவுனி, பார்லி, முந்திரி, பாதாம், மூங்கில் அரிசி கொஞ்சம், பொட்டுக்கடலை, கருப்பு உளுந்து, டைஜஷனுக்காக கொஞ்சமாக ஓமம், சீரகம், மிளகு, சுக்கு, ஏலக்காய் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதோட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து போட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கணும். கல்லுப்பு போட்டோன்னா புழு பூச்சிலாம் பிடிக்காது. நான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும், கொஞ்சம் சூடு போதுக்கு. வறுத்து வச்சுட்டு நம்ம இன்னும் எடுத்துருக்கிறத மற்றதையும் வந்து இதோடு சேர்த்து வறுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், சூப்பராக சத்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இது 1 ஸ்பூன் சத்து மாவுக்கு 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ரேஷியோவில் கஞ்சி காசி குடிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதோட அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.